ஹலோ கைஸ், மும்பை இந்தியன்ஸோட டவுன்ஃபால் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். சின்ன ட்ரேடு தான் பண்ணாங்க. சின்ன ட்ரேட்லாம் இல்லை, பெரிய ட்ரேடு. ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்ததுல இருந்து டீம் காம்பினேஷனும் சரியில்லை. யங்ஸ்டர்ஸை யாரையும் பேக் பண்ணவே இல்லை. சிஎஸ்கேலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பயப்படுற ஒரே டீம்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் மட்டும்தான். சிஎஸ்கே கூட வந்து 19-12 அப்படிங்கிற மாதிரி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. 3 ஃபைனல்ல ஜெயிச்சாங்க. இப்போ வந்து அந்த ரெக்கார்டு வந்து 21-20 ஆயிடுச்சு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வந்து கடைசியா 8 மேட்ச்ல வந்து சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்ல ரோஹித் சர்மா தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். அதே மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 சீசனா வந்து யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணவே இல்லை. ஆகாஷ் மத்வால் அப்புறம் அன்சுல் கம்போஜ் சிஎஸ்கே சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவர்லாம் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தவங்க தான். ஆனா அவங்களெல்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு பேக்கப் பண்ணல. அதை விடுங்க, ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டு வந்து ஆர்சிபி கூட வந்து சூப்பராக ஆடினாரு. ஆனா அடுத்த மேட்ச்ல வந்து டிராப் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி டெவால் ப்ரூவிஸ், ட்ரைஸ்டன் ஸ்டாப்ஸ் எல்லாருமே வச்சிருந்தாங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே. யாரையுமே வந்து ஒழுங்கா பேக்கப் பண்ணல. ஹர்திக் பாண்டியா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மும்பை வந்து நல்ல டீம் வச்சு ஜெயிக்கிறாங்கன்னு. இப்பவுமே நல்ல டீம் தானே இருக்கு, இதை வச்சு ஏன் ஜெயிக்க முடியல? என்னதான் நல்ல டீம் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கேப்டன், ஒரு பெஸ்ட் கேப்டன் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த டீமை வந்து ஜெயிக்க முடியும். இப்போது புரியுது ரோஹித் சர்மா அருமை மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஹர்திக் பாண்டியா எப்போ வந்து அந்த டீம்ல இருந்து வெளியில போறாரோ, அப்படி இல்லைன்னா வந்து அவரோட ஆட்டிடியூட்லாம் மாத்தி இந்த ஆரா ஃபார்மிங் சொல்லுவாங்க. ஆரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தாங்க வரணும், பெர்ஃபார்ம் பண்ணாம வரக்கூடாது. அதெல்லாம் போனா மட்டும்தான் வந்து மும்பை வந்து ஜெயிக்கிற சான்சஸ் இருக்கு. அடுத்து மெகா ஆக்ஷன் வர வந்து இப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு.